மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிறதன் அடிப்படையில் இந்த வழக்கெல்லாம் வந்ததற்கு பிறகு கூட 2 முறை மக்களால் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால நீங்க மக்கள் மன்றத்தில் வைத்த குற்றச்சாட்டுகளை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். இந்த நீதிமன்ற நடைமுறையை அவங்க மேல்முறையீடுகள் மூலமாக எதிர்கொண்டு வெளியில வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பேசுற பேச்சுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? அதாவது மக்கள் வழங்கக்கூடிய அந்த வாக்கு உரிமை, அந்த தீர்ப்பு என்பது ஏதோ 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமம் அல்ல. அது ஒரு லைசன்ஸ் பீரியட். எனக்கு அதை யாரும் பிடிக்க முடியாது என்று சொல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர்களுக்கு பழைய வழக்குகளாக இருக்கட்டும் அல்லது அந்த காலகட்டங்களில் ஒரு தவறு செய்தால் அதற்கும் அவர்கள் உட்பட்டவர்களாகத்தான் சட்டத்தின் முன் பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம். இன்னொரு செய்தி, எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் சொல்லக்கூடிய என்னவென்றால், ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை அரசு அதனுடைய கொடியோடு அவர்கள் அமைச்சர்கள் செல்வதென்பது எந்த வகையில் நியாயம்? இவர்கள் ஒரு அரசு கொடியை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு குற்றவாளியை சென்று சந்திப்பதை இதையே காரணமாக வைத்து முதலமைச்சர் எந்தெந்த அமைச்சர்கள் குற்றவாளியை சந்திப்பதற்காக பெங்களூர் செல்கிறார்களோ அவர்களை எல்லாம் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதற்கு காரணமானது எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், சேலத்தில் இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் சுரேஷ்குமார் என்ற அவருடைய உறவினருடைய அவர் கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் அது விசாரணை கைதியாக இருந்தார். அவரை சென்று சென்றதற்காக எப்படி இவர் அரசு கொடியுடன் இவர் சென்றார்? எனவே இவரை தமிழக முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இவர் 27/10/2010 அன்று ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். அதை நிறைவேற்றவில்லை என்று அதற்கு பிறகு 16/11/2010 அன்று சேலத்தில் தனியாக அதற்காக ஒரு போராட்டம் நடத்தினார்கள். என்னவென்றால், இந்த காரணத்திற்காகவே அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். தமிழகத்தில் தனிப்பட்ட முறையில் இவர்களுடைய அரசியல் தலைவர்களை பாற்றுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு அமைச்சராக வந்துவிட்டால் இவர்கள் நிபந்தனைக்கு உட்பட்டவர்கள், இவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள், இதற்கு உட்பட்டு தான் இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு சொல்ற வழக்கு என்பது, அறிக்கை என்பது 6 ஏக்கர் நிலத்துக்காக 6 பேரை கொலை செய்து அதை குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கின்ற ஒரு சிறையில் வழக்குகளின் தன்மையை இல்ல சிறையில் கைது செய்து வைக்கப்பட்ட ஒருவரை அந்த மாநில எல்லைக்குள் ஒரு சிறையில் இருந்தபோது அந்த சிறை எல்லைக்குள் அரசு வாகனத்தில் கொடியோடு அமைச்சர் என்ற அந்தஸ்தோடு சிறைக்குள்ள போனாரு. அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு சிறை. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால கர்நாடகா சிறை இருங்க, அதை முடிச்சிடுறேன். நான் பேசுறேன். அதை தான் அன்னைக்கு கண்டிச்சோம். இன்றைக்கு சிறை அதிகாரி ஜெயசிம்மா அவர்கள் சொன்னதை போல முதலமைச்சராக இருந்து சிறை வைக்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரையும் சந்திக்கவில்லை, யாரும் அவரோடு பேசவில்லை என்பதுதான் இன்னைக்கு நிலைமை. ஆக கர்நாடகாவுக்கு போறவங்க எல்லாம் நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவங்கன்னு சொல்றதை என்னால் ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது, இவர்கள் எந்த நோக்கத்துக்காக போனாங்கன்றதுக்கு நானும் நீங்களும் அதை முடிவு செய்ய முடியாது. ஆக அவர்கள் இந்த குற்றச்சாட்டு என்பது தேவையில்லாத ஒன்று, பொருத்தமில்லாத ஒன்று, சரியில்லாத மக்கள் மன்னிக்கணும், தயவு செய்து சொல்றேன். அவர் சென்று ஜெயலலிதா அவர்களை சந்தித்தாரா இல்லையா என்பதை பற்றி நான் சொல்லவில்லை. எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்றதற்கு பிறகு பெங்களூர் சென்று வந்தார்கள் என்பதை இந்த மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் 2010ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிக்கையில் நீதிமன்ற காவலில் உள்ள சுரேஷ்குமாரை அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் சிவப்பு சுழல் விளக்கு பொருத்தப்பட்ட தேசிய கொடியுடன் அரசு வாகனத்தில் சேலம் மத்திய சிறைக்கு சென்று சந்தித்து ஆறுதல் கூறி வந்துள்ளார். அதாவது சேலம் மத்திய சிறை என்பது தமிழ்நாட்டுக்குள் இங்கிருந்து தமிழகத்திலிருந்து சென்ற அமைச்சர்கள் அவர் சொல்ற பாயிண்டடான விஷயங்கள் 2 தான். நான் ஏத்துக்கிறேன். அதாவது தமிழ்நாடு அமைச்சர் தமிழ்நாடு அதிகாரத்திற்கு உட்பட்ட சிறைக்கு போறத அவங்க கண்டிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. 1. 2வது, இங்க இருந்து போன அமைச்சர்கள் யாரும் நீங்க சொல்ற தண்டனை பெற்ற குற்றவாளியை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது 2வது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அமைச்சர் இது போன்ற சூழல் வெடுக்கோடு அவர்கள் செல்கிறார்கள் சொன்னால், கர்நாடகத்திற்கு சென்றீர்களே, காவிரி பிரச்சனையை பற்றி பேசுவதற்காக சென்றீர்களா? தமிழகம் கர்நாடகா எல்லை பிரச்சனையை பற்றி பேசுவதற்காக சென்றீர்களா? எந்த காரணத்திற்காக என் மாநிலத்தினுடைய அமைச்சர் வெளி மாநிலத்திற்கு சுழல் விளக்கோடு சென்றார் என்று
கேட்பதற்கான உரிமை தமிழகத்தில் வாக்களித்த ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேட்கிறோம். இதனுடைய நோக்கம் அங்கே சென்று சந்தித்து விட்டு வர வேண்டும், அந்த சிறைக்கு செல்ல வேண்டும், நான் வந்திருக்கிறேன் என்பதை தமிழக முதல்வர் முன்னாள் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் சென்றதுதான் இதனுடைய உள்நோக்கம். அதை தாண்டி வேறு எதுவும், அதாவது அவங்களுடைய உள்நோக்கத்தை சகோதரர் பாலுவோ இன்னொருத்தரோ சொல்ல முடியாது. ரெண்டாவது, ஒரு அமைச்சர் அவருடைய அரசியல் சட்டப்படி அவர் வந்து பொறுப்பேற்றவர், இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு உரியவர். அந்த வகையில் அவர் சுழல் விளக்கை பயன்படுத்துவது என்பதோ அவருக்கு அனுமதிக்கப்பட்ட இல்ல அவங்க வந்து எந்த சட்டத்துக்கு புறம்பான செயலையும் செய்யல. அதனால யாருக்கும் பயந்து மறைஞ்சுக்கிட்டு திருட்டுத்தனமா போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க செய்யறதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டது, சரியானதுன்றதுனாலதான் அவங்க சட்டப்படி வந்து அவங்க போறது வந்து ரகசியம் இல்லாத பகிரங்கமாக செய்யறாங்க. ஒரு உணர்வின் அடிப்படையில் கூட இவர்கள் பெங்களூர் செல்லலாம், அவர்களுடைய வாகனத்தில் செல்ல வேண்டும். எந்த அரசு உதவியாளரும் இல்லாமல், அரசு அவருடைய ஓட்டுநர்கள் இல்லாமல் அப்படியும் அமைச்சர்கள் செல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் அவர்கள் செல்வதில் தடையில்லை. ஆனால் ஒரு அரசு, ஒரு அமைச்சர் என்ற அந்தஸ்தில் இந்த மாநிலம் அல்ல, எந்த மாநிலத்திற்கும் இவர்கள் செல்லக்கூடாது. தனிப்பட்ட விஷயத்திற்காக அரசு விஷயமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் செல்லுங்கள், சென்று விட்டு அங்கே நாங்கள் சென்றோம், அங்கிருந்து தான் சென்றோம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கிறோம். முழுக்க முழுக்க இந்த மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது அரசு விழாவாக இருந்தால் மட்டும்தான் சுழல் விளக்கு கொடியை ஒரு அமைச்சர் பயன்படுத்த முடியும், பயன்படுத்த வேண்டும். நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். நீங்க தமிழ்நாடு அரசு தொடர்பான பணிகளுக்காக அவங்க போயிருந்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பேசுவதற்கு இடம் இல்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களோட அரசோட பேசுவதற்காக போயிருந்தாங்கன்னா அவங்க பேசுறதுக்கு இடம் இல்லை. ஆனா அவங்க எதிர்க்க போனாங்கிறது யாருக்கும் தெரியாது. இல்ல இல்ல அதாவது அதான் அவங்க என்ன உள்நோக்கத்தோட என்ன நோக்கத்துக்காக போயிருக்காங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல இன்னைக்கு இந்த சூழ்நிலையை கர்நாடகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலை விளைவாக தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 154 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. எவ்வளவு பாதிப்புகள் இருக்கு. இன்றைக்கு சூழ்நிலையில் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது இந்த பாதிப்புகளை வந்து தவிர்க்க வேண்டும்னா முதலமைச்சராக இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னாதான் கேட்பாங்க. அதனால அவங்க சொல்றது கூட போயிருக்கலாம். அதனால அவங்க சொன்னா அமைதிப்படுத்த அதுவும் தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டை அமைதிப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய நேரடி அறிவிப்பு வர வேண்டும். அந்த அறிவிப்பை பெறுவதற்குரிய முயற்சிகள் கூட ஈடுபட்டிருக்கலாம். நீங்க எப்படி அதை உள்நோக்கம் சொல்றீங்க? இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொதுப்பு கருத்துங்கள் நிகழ்ச்சி உங்களை இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.